சீதா தான் முட்டையிட்டதுல ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. தங்கம், அம்மா உன்னை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்க. நீ எப்ப முட்டையில இருந்து வெளியே வர போற? சரிடா தங்கம், நீ முட்டையில இருந்து வெளியே வரத்துக்குள்ள அம்மா போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சீதா தான் முட்டை கிட்ட இப்படி பேசிட்டு தண்ணி குடிக்க நதிக்கரை கிட்ட பறந்து போச்சு. ரகு, எனக்கு ஆம்லேட் சாப்பிடணும். ஆனா வீட்ல வெறும் வெங்காயம் மட்டும்தான் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருங்க. நான் போயிட்டு முட்டையும் பச்சை மிளகாவையும் போய் வாங்கிட்டு வரேன். என்ன, ஆம்லெட் செய்ய போறியா? சரி சரி ராணி, நீ சொன்ன மாதிரி நான் இந்த வெங்காயத்தை கட் பண்ணி வைக்கிறேன். மற்ற தேவையான பொருட்களை வாங்கிட்டு சீக்கிரமா வா. ராணி தேவையான பொருட்களை வாங்க வீட்ல இருந்து வெளியே பறந்து போச்சு. இப்படி பறந்து போயிட்டு இருக்கும் போது ராணியோட பார்வை சீதாவோட கூடு மேல பட்டுச்சு. என்னடா முட்டை வாங்க அவ்வளோ தூரம் கடைக்கு போகணும்னு நினைச்சேன். எனக்கு இங்கேயே கிடைச்சிருச்சு. இந்த முட்டையை வச்சு இன்னைக்கு நமக்கு பிடிச்ச ஆம்லேட்டை செஞ்சிட வேண்டியதுதான். ராணிக்காகவும் முட்டையை எடுத்துக்கிட்டு வேகமா பறக்க ஆரம்பிச்சது. போற வழியில மிளகாய் தோட்டம் இருந்ததால அந்த இடத்துக்கு பறந்து போச்சு. என்ன ராணி இந்த பக்கம்? ஆமா, கையில வச்சிட்டு இருக்கேன் அந்த முட்டை யாரோடையது? ஏய் மோட்டோ, நீ நினைக்கிற மாதிரி இது யாரோட முட்டையும் இல்ல. இது கடையில வாங்கிட்டு வந்த கோழி முட்டை. என்ன, என்னையே கேள்வி கேட்குற நீ? உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. ராணிக்காகவும் மோட்டு கிட்ட இப்படி பேசிட்டு தன்னோட வீட்டுக்கு வேகமா பறக்க ஆரம்பிச்சது. என்ன ரகு பண்ற? வெங்காயத்தை வெட்ட சொன்னா இப்படி உக்காஞ்சி ஒப்பாரி வச்சிட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு? ராணி, இந்த வெங்காயத்தை ஈஸியா கட் பண்ண சொல்லிட்டு நீ போயிட்ட. ஆனா கண்ணு எரிச்சல் தாங்க முடியல. அம்மா, நீ போன வேலை என்னாச்சு? ரகு, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் ஒரு விஷயத்துல இறங்கினா அதை முடிக்காம விட மாட்டேன். அதுவும் ஓசிலேயே இந்த முட்டை எனக்கு கிடைச்சிது தெரியுமா? என்ன ராணி சொல்ற? முட்டைய இலவசமா வாங்கிட்டு வந்தியா? அந்த புறா ₹1 கொடுக்கலினாலும் அப்படி கத்தும். உனக்கு எப்படி இலவசமா இந்த முட்டைய கொடுத்துச்சு? ராணிக்காகவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே ரகு கிட்ட சொல்ல ஆரம்பிச்சது. ராணி, இந்த முட்டை நீ எடுத்துட்டு வந்தத யாரோ பார்க்கலல்ல. பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். ரகு, நீங்க அதை பத்தி எல்லாம் கவலையே பட வேண்டாம். இப்ப ஆக வேண்டிய வேலைய பாருங்க. சீதா உணவு எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வேகமா பறந்து வந்துச்சு. அந்த சமயத்துல தன்னோட முட்டை இல்லாததை பார்த்த சீதாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அட கடவுளே, என்னுடைய முட்டை இங்க தானே நான் வச்சுட்டு போனேன். அதுக்குள்ள என்னுடைய முட்டையை யாரு எடுத்திருப்பா? சீதா குருவி ரொம்ப வருத்தத்தோட தன்னுடைய முட்டைய தேடி பறந்து போச்சு. ராணி ராணி, இந்த முட்டைய பாரு, எவ்வளவு அசைவு தெரியுதுன்னுட்டு. அநேகமா எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்ச நேரத்திலயே இந்த முட்டையில இருந்து குழந்தை வெளியே வந்துடும். ரகு, இப்ப என்ன பண்றது? ஆசையா ஆம்லெட் சாப்பிடலான்னு நினைச்சேன். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே அந்த முட்டையில இருந்து குழந்தை வெளியே வந்துச்சு. அப்பா, அம்மா, நான் எப்ப முட்டையில இருந்து வெளியே வரவேன்னு காத்துட்டு இருந்தேன். இப்ப உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா. ஓ அப்படியா? எங்களுக்கும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, கொஞ்ச நேரம் இங்கே இரு. உனக்கு ரொம்ப பசி எடுக்குதுன்னு சொன்னல, நம்ம 2 பேரும் வெளியே போலாம். ராணி, இப்போ என்ன பண்றது? இந்த குழந்தைய வெளியே விட்டா கண்டிப்பா நீயும் நானும் தான் எடுத்துட்டு வந்தோன்னு இந்த காடு முழுக்க தெரிஞ்சு போயிடும். இப்ப என்ன பண்ணலாம்? ரகு, நீங்க அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நீங்க வாயை மூடிட்டு வீட்டிலே இருந்தா போதும். இனி என்ன நடக்குதோ அதை நான் பாத்துக்கிறேன். இப்படி பேசின அந்த ராணிக்காகவும் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அடர்ந்த ஒரு காட்டு பகுதியை நோக்கி பறந்து போச்சு.
இங்க பாருடா, நீ இங்கேயே உக்காந்துட்டேரு. உணவு தேட ரொம்ப தூரம் பறந்து போகணும். உன்னை தூக்கிட்டு போனா எனக்கு ரெக்கையெல்லாம் வலிக்கும். அதனால நீ இங்கேயே உக்காந்துட்டுரு. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ராணிக்காகம் அந்த குழந்தைகிட்ட இப்படி பேசிட்டு அங்கிருந்து பறக்க ஆரம்பிச்சது. அம்மா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. உங்களுக்காக நான் இங்கே காத்துட்டு இருப்பேன். அந்த சின்ன பறவை இப்படி சொன்னதும் ராணி காகத்துக்கு விட்டுட்டு வர மனசில்ல. அதனால திரும்பவும் அந்த சின்ன பறவை கிட்ட பறந்து போச்சு. அம்மா என்னாச்சு? எதுக்காக திரும்ப வந்துட்டீங்க? உணவு தேட போலியா நீங்க? நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கவே கூடாது. ஒரு குழந்தைன்றது நமக்கு கிடைக்கிற வரம். இப்படி அனாதையா ஆக்க பார்த்தனே. ஐயோ, முதல்ல இந்த குழந்தை எடுத்துட்டு போய் சீதா கிட்ட ஒப்படைக்கிறேன். ராணிக்காகம் குழந்தைய சீதா கிட்ட ஒப்படைக்க வேகமா பறக்க ஆரம்பிச்சது. இப்படியே நேரம் போனதால இரவாக ஆரம்பிச்சது. சீதா குருவி தான் முட்டை இல்லாதத நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட தன்னோட கூட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தது. சீதா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. உன்னுடைய கூட்டுல இருந்து நான் தான் முட்டையை எடுத்துட்டு போனேன். இப்ப உன்னுடைய குழந்தைய நான் திரும்ப கொடுக்க வந்திருக்கேன். என்னை மன்னிச்சிடு சீதா. ராணி அக்கா, என் குழந்தை இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? எதுக்காக என்னுடைய முட்டையை எடுத்துட்டு போனீங்க? தயவு செய்து இன்னொரு முறை இந்த தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. சீதா, என்னை தயவு செய்து மன்னிச்சிடு. என் வாழ்க்கையில இல்ல, என் கனவுல கூட நான் நினைச்சு பார்க்க மாட்டேன். இது எவ்வளோ பெரிய பாவம்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. என்னை மன்னிச்சிடு சீதா. ராணிக்காகம் இப்படி பேசிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. அன்னையில இருந்து சீதாவும் சீதாவோட குழந்தையும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க.